இங்கே ஒருத்தன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா ஸ்மோக் பண்றான். ஒரு நாள் அவனுக்கு இருமல் அதிகமாகி ரத்தமா வாந்தி வருது. அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது தான் தெரியுது அவனுக்கு கேன்சர் இருக்குன்னு. அதோடய அவன் இன்னும் கொஞ்ச நாள்லயே இறந்துருவான் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இதை கேட்டதும் அந்த பையனோட அண்ணன் மனசு உடைஞ்சு போயிடுறாரு. இப்ப அது எதுவுமே தெரியாம இந்த பையன் ஹாஸ்பிட்டல் வாசல்லே நின்னுக்கிட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த அந்த அண்ணனும் பயங்கரமா கோவப்பட்டு போய் அவனை அடிச்சிடுறாரு. இவனு சிகரெட் என்னால விட முடியல, இதுக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே போய் ஒரு லாரியில விழுந்துடுறான். ரிப்போர்ட் டெஸ்ட் பண்ண டாக்டரும் 20 வருஷம் கண்டினியூஸா ஸ்மோக் பண்ணா மட்டும்தான் இந்த கேன்சர் வரும், இவனுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு புரியலன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அந்த பையனோட ரூமை செக் பண்றாங்க. பார்த்தா பெட்டுக்கு அடியில அவ்வளவு சிகரெட் டப்பாவா இருக்கு. உடனே இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கும் அந்த லங் கேன்சர் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட சிகரெட் தான். அந்த சிகரெட்டை குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க பயங்கரமா அடிக்ட் ஆயிருக்காங்க. சிகரெட் எடுத்துட்டு போய் லேப்ல வச்சு டெஸ்ட் பண்றாங்க. அப்போதான் தெரியுது அந்த சிகரெட்ல அளவுக்கு அதிகமா நச்சு பொருள் இருக்கு அப்படின்னு. அந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆனா அந்த போலீஸும் அந்த கேஸை சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. உடனே ஒரு தன்னோட ஆர்மி ஃப்ரெண்ட்ட கால் பண்ணி ஊர்ல உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிடறாரு. இப்ப அந்த சிகரெட் கம்பெனிக்கு ஆப்போசிட்டா ஒரு கேஸும் போட்டுடுறாங்க. இப்ப எல்லா சைட்ல இருந்தும் கம்ப்ளைண்ட் வந்தோடனே அரசாங்கம் அந்த சிகரெட் கம்பெனியை சீல் வச்சிடுறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சிகரெட் பிடிச்சா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்.